பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கணும். சொன்னா சில பேர் வந்து இடியப்பத்தை கண்டாலே தெரிஞ்சு ஓடுவினம். மலை மேலே நான் இடியப்பம் வந்து தேங்காய் பூ போட்டு சாப்பிடுனா நல்லா இருக்கும். அது சர்க்கரையும் தேங்காய் போட்டு சாப்பிடுறது நல்லா இருக்கும். அதில் வடிவா புளியணும். இப்ப வந்து ஒரு இடியப்பம் அளவுக்கு வந்து நான் வந்து கீழே வந்து புளிஞ்சிட்டேன். இனி இதுக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா இடியப்பம் வந்து நான் சுரட்டையில வந்து அவிச்சு எடுத்துட்டேன். அன்பு உறவுகள் அனைவருக்குமே வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து இடியப்பம் தான் நான் விற்க போறேன். அந்த இடியப்பத்தையுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அதை அவிக்க போறேன். மெருகூட்டுற மாதிரி என்ன அப்படின்னு சொல்லலாம். பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கணும். சொன்னா சில பேர் வந்து இடியப்பத்தை கண்டாலே தெரிஞ்சு ஓடுவினம். வேண்டாம் சொன்னா காய்ச்சல் சாப்பாடு. அந்த இடியப்பத்தை தான் வந்து வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமா ஒரு இனிப்பா இனிப்பா வந்து இன்னைக்கு வந்து செய்ய போறா. அதைத்தான் நீங்க இந்த காணொலியில நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா விஆர் விளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதில் பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே ரைட், நாங்க இப்ப காணொலிக்கு போகலாம். அப்படி வந்து இடியப்பம் சுவிட்டு இடியப்பம்னு சொல்லலாம். அந்த இடியப்பம் வந்து எப்படி வந்து செய்ய போறா ரூபின்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்ப்போம். அதை விட இந்த இடியப்பம் வந்து மிகவும் குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து சிறுவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி வந்து செய்து கொடுத்தா அது வந்து ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நல்ல வடிவா சாப்பிடுவீங்க. அதைத்தான் நீங்க இந்த காணொலியை நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. நாங்க இப்ப காணொலிக்கு போகலாமா? ஓகே ஓகே ரைட். எப்ப பாத்தீங்க சொன்னா நாங்கள் இந்த இடியப்பம் அவிக்கிறதுக்கு வந்து இங்கால பாத்தீங்க சொன்னா அரிசி மாவு வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். சரியா, அரிசி மாவுல ஏற்கனவே நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். அதோட வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூ, சர்க்கரை மூன்றும் தான் நாங்கள் எடுத்து இந்த இடியப்பத்தை வந்து அவிக்க போறோம். தனி அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். நீங்க வேணும்னு சொன்னா கோதுமை மாவு, அவிச்ச கோதுமை மாவு வந்து கலந்துருக்கலாம். இப்ப வந்து சுடு தண்ணி விட்டு இடியப்பத்துக்கு வந்து மாவை வந்து குழச்சி எடுப்பேன். இடியப்பத்துக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து தேவை. கொஞ்சமா விட்டு கிண்டிட்டு பேருந்து கிண்டி எடுப்பேன். இப்போ இடியப்பத்துக்கு குழச்சி கொண்டு இருக்கிறேன். என்னமே தண்ணி விடணும், காணா தண்ணி. ஓகே, இப்போ பார்த்தீங்க சொன்னா அடுப்பு வந்து மூட்டியாச்சு. நீ வந்து சட்டியை வந்து அடுப்புல வச்சுட்டு நாங்கள் சர்க்கரையை வந்து பானி ஆச்சி எடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா கால்மை வெயில் வந்து அது வந்து சூரியன் வந்து இந்த முகத்துல வந்து நேர குத்துது. சட்டி அடுப்புல வச்சாச்சு. நீ வந்து இதுல கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி வந்து விட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை வந்து போடுவோம். கிணக்கு தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் தண்ணி விட்டாலே காணும். எடுத்து வச்சு சர்க்கரையை போடுவோம். சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். சர்க்கரையை பேருங்கும் நல்லா கரைஞ்சி ஒன்று வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கரையணும். அது வந்து கரையட்டும். தண்ணி வந்து நிறைய விடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி விட்டாலே காணும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரை பானி வந்து நல்லா காய்ச்சப்பட்டுட்டு இனி நாங்க இதை வடிச்சு தேங்காய் பூக்க வந்து ஊத்துவோம். ஏன் வடிச்சு ஊத்துறோம்னு சொன்னா அந்த சர்க்கரையில வந்து சில நேரம் கீழே மண் தூசியல் அப்படி இருக்கும். அதுக்காண்டி வடிச்சு விட்டோம்னு சொன்னா நல்லா சர்க்கரையில வந்து கல் எல்லாம் இருக்குது. அப்படிவா கலந்து விடணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இடியப்பத்துக்கு உள்ளுக்கு வைக்கிற உள்ளிடம் வந்து ரெடி ஆகிட்டு இனி வந்து நாங்க இடியப்பத்தை வந்து புளிஞ்செடுப்போம். இடியப்பம் வந்து நாங்க எதுக்குள்ள புளிய போறோம்னு சொன்னா இந்த சிரட்டைக்குள்ளதான் வந்து புளிய போறோம். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சட்டியில வச்சுட்டு தான் புளியணும். சொன்னா சிரட்டை வந்து நிக்காதானே. அப்ப இந்த சட்டியில வந்து இப்படி வச்சுட்டு அந்த சிரட்டைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து பூசணும். ஏன்னு சொன்னா இடியப்பம் வந்து ஒட்டுப்படாம வர்றதுக்காண்டி கொஞ்சம் எண்ணெய் வந்து பூசுவோம். நார்மலா வந்து இந்த சைடுக்கு எல்லாமே எண்ணெய் பூசுவோம். பூசிட்டு மாவு எடுத்து இடியப்பம் வந்து புளிவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாவு வந்து ஏற்கனவே இடியப்பத்துக்கு குழச்சி வச்சுக்கிறேன். இப்போ குழச்சி வச்ச மாவை எடுத்து இடியப்பம் புளிவோம். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடியப்பம் வந்து நல்ல பந்து போல இருக்கும். பாருங்க இப்படி வருதுன்னு சொல்லி இடியப்பத்தை வந்து சிரட்டைக்கு வந்து புளிவோம். நல்ல வடிவா புளியணும். இப்ப வந்து ஒரு இடியப்பம் அளவுக்கு வந்து நான் வந்து கீழே வந்து புளிஞ்சிட்டேன். இனி இதுக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் செய்து வச்சுக்கிற அந்த உள்ளுடனை வந்து மேல வைக்கணும். இப்படி வந்து மேல வைக்கணும். வச்சுட்டு இனி என்ன செய்யணும்னு சொன்னா திரும்பவும் இதுக்கு மேல இடியப்பத்தை வந்து புளியணும். வடிவா சுத்தி புளியணும். ஓகே,
இனி இதை தூக்கி அப்படியே அடுப்புல வைக்க வேண்டியதான். ஏற்கனவே வந்து பானையில வந்து தண்ணி வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. இனி இப்படியே தூக்கி அடுப்புல வைப்பேன். பார்த்தீங்கன்னு சொன்னா பானைக்குள்ள தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கேன்னு சொன்னா அடுப்பு வந்து எரிஞ்சு கொண்டு இருந்தது. அதில் வந்து தண்ணியை விட்டு வச்சுட்டேன். தண்ணி வந்து ஓரளவு கொதிச்சுட்டுது. நாங்கள் புளிஞ்சு வச்ச இடியப்பத்தை வச்சுட்டு மூடி விடுவோம். இடியட்டும். அதே போல மற்றதையுமே வந்து புளிஞ்சு எடுப்போம். 2 சுரட்டை வச்சிருக்கிறேன். அப்ப மாறி மாறி புளிஞ்சு வைக்கலாம். அது அவிய இதை தூக்கி அடுப்புல வைக்க சரியா இருக்கும். இந்த ஒரு இடியப்பம் வந்து இடியப்ப ஸ்வீட் வந்து அவிஞ்சொன்று இருக்குது. வந்து மெட்டது என்ன ஒரு சிரட்டையில அந்த ரூல் வந்து புளிஞ்சிருக்குது. என்ன செய்யப்போறா இந்த தேங்காய் பூ தேங்காய் சக்கரை போட்டா உள்ளுடன்னு சொல்றது என்ன. இதுக்கு வந்து பயரும் போடலாம். பயரும் போடலாம். மோதத்துக்கு நாங்கள் எப்படி உள்ளடம் செய்யறோமோ அதே மாதிரி செய்து போட்டு அப்படின்னு செய்யலாம் என்ன. ஆனா வந்து இதை விரும்பி சாப்பிடுவேன் நம்ம எல்லாருமே தெரியுமா. நாங்க கறி சோறு என்னன்னு சொல்ல கறியல் சொதியலோட சாப்பிடுறத விட இப்படி சாப்பிடக்க சில பேருக்கு வந்து பிடிக்கும். பொதுவாகவே ஸ்வீட்ன்றது எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் என்ன. வந்து இடியப்பம் வந்து அவிஞ்சிட்டு இடியப்பம் வந்து கன நேரம் எடுக்காது. தண்ணி கொதிச்சா பக்கம் அவிஞ்சிடும். பாப்பம் இப்படி அவிஞ்சிருக்குன்னு வேறுங்கோ. ஆவி பறக்குது சூப்பரா அவிஞ்சிருக்குது. இதை இறக்குவோம். அப்படியே இறக்கிட்டு இது ஆறட்டும் கொஞ்சம். இதை தூக்கி நாங்க அடுப்புல வைப்போம். மற்றதை இது வந்து அவியட்டும். மூடி விடுவோம். இடியப்பம் வந்து அவிஞ்சிட்டு இப்ப வந்து இறக்க போறோம். அப்படியே வாழையில கையில வச்சு கொண்டே இறக்குவோம். அந்த இடியப்பம் வந்து வந்துட்டு அப்படியே வச்சுட்டு தட்டுல எடுப்போம். சிரட்டை தானே கீழால முதல் ரெண்டபடியே கொஞ்சம் மொட்டு பட்டுட்டு வந்திருக்கு. வாசமா இருக்குன்னு வித்தியாசமான சாப்பாடு தான். நல்லா இருக்கும். நல்லா அவிஞ்சிருக்கு. இது இடியப்ப புட்டா நல்லா இருக்கு. சுரட்டையில வந்து இடியப்பம் வந்து அவிச்சு எடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த சுரட்டையில வந்து கொஞ்சம் வந்து ஒட்டுற தன்மை வந்து இருக்குது. அதால சிலது வந்து என்னன்னு சொல்ற அந்த கலண்டு வந்துட்டு இடியப்பம் வந்து 2 வந்து இப்படி கலண்டு வந்துட்டு ஒரு இடியப்பம் தான். இப்ப பாத்தீங்க சொன்னா இடியப்பம் வந்து நான் சுரட்டையில வந்து அவிச்சு எடுத்துட்டேன். சுரட்டை வந்து கீழே வந்து கொஞ்சம் ஒட்டுற தன்மை வந்துருக்கு. அதால வந்து ஒரு இடியப்பம் வந்து கொஞ்சம் பிஞ்சு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் பிஞ்சு இப்படி கலண்டு கொண்டு வந்துட்டுது. ஏன்னு சொன்னா அந்த சுரட்டைக்கு வந்து பழக்கம் பிடிக்கும். 2-3 தடவை முடிய வாய்ச்சாதான் வரும் போலடா. அதால சின்ன சின்ன ஒட்டுவலா வந்துட்டு சுரட்டைக்குல இருந்தாலுமே இடியப்பம் வந்து சூப்பரா வந்திருக்கேன். நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன். பிஞ்சு இடியப்பத்தையே சாப்பிடுவேன். அதே மாதிரி சர்க்கரையை நல்லா சர்க்கரையை வந்து இடியப்பத்துல நல்லா ஊறிட்டு இப்ப வந்து நான் பிய்யாத இடியப்பத்தை சாப்பிட்டு காட்டுறேன். சரிയോ? நூடுல்ஸ் மேல பட்டு கொண்டு வருது இடியப்பம். டேஸ்டா இருக்கலாம். இனிப்புக்கும் நல்லா இருக்கும். மலை மேலே நான் இடியப்பம் வந்து தேங்காய் பூ போட்டு சாப்பிடுனா நல்லா இருக்கும். அது சர்க்கரையும் தேங்காய் போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்களுமே இதே போல சாப்பிட்டு பாருங்க. நான் சுரட்டையை மட்டுமே 2-3 தடவைன்னு சொல்லாது வரும் இடியப்பத்தை வந்து அவிச்சு எடுத்துட்டு நீங்க எப்படி அவிச்சிங்கன்னு சொன்னா இடியப்பம் வந்து கீழே வந்து ஒட்டாம வரும். வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்ளும். மீண்டும் ஒரு புதிய காணொலியில மீண்டும் உங்களை சந்திக்கும். பாய்.